2 பேரை பத்தி பேசக்கூடாதா? நீ சங்கீதா பத்தி பேசக்கூடாதுல்ல? இதை வச்சு அரசியலாக்க கூடாது, சங்கீதாவையும் அரசியலாக்கூடாதுல்ல? சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள், தாவேக்காவோட நிர்வாகிகள், தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறானா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனால தான் இது தவறான குற்றம் சொல்றோம். அதனால தான் இந்த காணொலியே நான் பேசவே கூட நினைச்சேன். ஒரு பிரஸ்ல பேசுவது சத்தியமா அதுல உடன்பாடே கிடையாது. ஆனா நம்ம தாவேக்கா வைத்து வீடியோ போட்டா திமுக ஒரு வீடியோ 2 லட்சம் சொல்றது, திமுக தான் இயக்குது, பெண் டீம் மாசம் பணம் கொடுக்குன்னு சொல்லுது. அதே போல இன்னைக்கு சங்கீதா அவர் விஜயனுடைய மனைவி, விஜய் திருமணம் செய்து 25 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருத்தங்க, சொல்ல போனா ஒரு ஈழத்து மகள், ஈழத்து தேவதை அவளை நீ கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பாக்குற. ஒரு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா முழுக்க கடைசி ஆயுதம் ஏவப்பட்டுச்சு, கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு, கடைசி ஆயுதத்தை ஏவிட்டாங்க, இது பின்னால திமுக இருக்கு, பின்னால சபரிசன் இருக்காரு, பின்னால பெண் டீம் இருக்கு, பின்னால அது இருக்கு, இது இருக்கு. ஒரு பெண் நான் 5 வருஷமா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், நான் உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கேன் என்று விவாகரத்து கேட்கறாங்க. அப்போ 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, திமுக இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? பெண் டீம் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? சபரிசன் இயக்குற அளவுக்கு தான் விஜய் தன் குடும்பத்தை நடத்தினாரா? அந்த வீட்டுக்குள்ள 4 வருஷமா நான் இல்லன்னு சொல்றாங்க. அவங்க இல்ல, அவங்க மகள் இல்ல, அவங்க மகன் இல்ல, அவங்க அப்பா அம்மாவும் இல்ல, யாருமே இல்லாம தனிமையில ஒருத்தர் இருக்காரு. உள்ள என்ன தனிமையில ஒருத்தர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வீட்டுல குடும்பத்துக்குரிய மனைவி, மகள், பிள்ளை யாருக்குமே காப்பாத்தாம நான் தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு சொல்றது எந்த மாதிரியான அரசியல்? என் மனைவியை காப்பாற்ற மாட்டேன், என் மகளை காப்பாற்ற மாட்டேன், என் மகனை காப்பாற்ற மாட்டேன். அப்படியே மகன் ஒரு படத்தை இயக்குறாங்க. உண்மையிலேயே எவ்வளவு முரண்கள் இருக்கட்டும், அந்த பையன் கேட்கல. ஆனா அந்த பையனுடைய பட துவக்க விழாவுக்கோ, அந்த பையனுடைய ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு ட்வீட் போட்டா என்ன? அப்ப அந்த அளவுக்கு வெறுப்பு என்ன வந்துச்சு? இது ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கும் முதல் காரணமா இருப்பது யாருன்னு விசாரிச்சு பார்த்தா ஜெகதீஷ். விஜயனுடைய வீட்டில் 3வது வீட்டை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் பிரிவதற்கும், இந்த குடும்பம் விவாகரத்து வரைக்கும் போய் நிற்பதற்கும், விஜயனுடைய மகன் விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், விஜயனுடைய பிள்ளை விஜய்கிட்ட பேசாம போனதுக்கும், அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு ஒதுங்கி நிற்பதற்கும் எல்லாத்துக்கும் முதல் காரணம் ஜெகதீஷ் என்கிற ஒரே ஒரு அயோக்கிய பையன். ரூட் அப்படிங்கிற ஒரு மீடியாவை ஆரம்பித்து, ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து, விஜயை மண்டையை கழுவி அவர் குடும்பத்தை அங்கிருந்து விலக்கி எல்லா வேலையும் பார்த்தது அந்த ரூட் பையன் ஜெகதீஷ் தான், ரூட் மாமா ஜெகதீஷ் தான். அவன் தான் அந்த வேலையை கூட பார்த்துட்டு இருக்கான். விஜய் அவர்கள் இதை சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டர் எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா, சங்கீதாவுடைய குணாதிசயங்களை கேரக்டரை அதை அசாசினேட் பண்ண நினைச்சா, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டு கடந்து போக முடியாது, இறங்கி அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்போது மரியாதை கருதி, கண்ணியம் கருதி ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது, மிக கண்ணியமாக இந்த விஷயத்தை அணுக நாங்கள் நினைக்கிறோம். ஆனா சங்கீதா அவருடைய கேரக்டர் நீ மொத்தமா கேள்விக்குறியாக்கணும், இது கடைசி அம்பை எழுதிட்டாங்க, பணத்துக்கு விலை வாங்கிட்டாங்க. பின்னாடி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில சங்கீதா அவர்கள் திமுக குடும்பத்தோட கனிமொழி பக்கத்தில் நிற்கிறாங்க, ஸ்டாலின் நிற்கிறாங்க, ஒரு புகைப்படம் வந்துச்சு பாத்தீங்களா அப்படின்றாங்க. அப்போ 2010 இருந்து 2020 வரைக்கும் பல்வேறு காலங்கள்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கூட, கலைஞர் அவர்கள் கூட, கனிமொழி அவர்கள் கூட விஜய் போய் நின்றுக்காரு. அப்ப அவரையும் அந்த குடும்பம் தான் இயக்குன்னு சொல்லலாமா? அவரையும் பெண் டீம் தான் இருக்குது, அவரும் பணத்தை வாங்கி தான் அரசியல் பண்ணான்னு சொல்லாமா? ஒரு போட்டோ வச்சுட்டு எப்பறம் அவங்களால பேச முடியும்? முதல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு?